Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 3 trigonometric functions பார்க்க போறோம். exercise number 3.3ல first question. இது எல்லாமே உங்களோட table value base பண்ண questions தான் இதுல கேட்டிருக்காங்க. இது எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ first question sin squared pi by 6 plus cos squared pi by 3 minus tan squared pi by 4 ஓட வேல்யூ வந்து -1/2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து 0, 30, 45, 60, 90 அப்படின்றது நம்மளோட ஸ்பெஷல் ஆங்கிள் டேபிள். இதை வந்து ரேடியன் மெஷரில் எழுதும்போது பையனா 180ன்னு அர்த்தம். அப்போ 180 2ஆல் டிவைட் பண்ணால் 90 கிடைக்கும்ல, அதனால தான் பை பை 2 வந்து 90. 180 3ஆல் டிவைட் பண்ணால் 60 கிடைக்கும். 180 4ஆல் டிவைட் பண்ணால் 45. 180 6ஆல் டிவைட் பண்ணால் 30 கிடைக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ரேடியன் மெஷர் நம்ம மறக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைன் பை பை 6. பை பை 6ன்றது 30 டிகிரி. சைனோட பை பை 6 1/2. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் போடணும். அப்போ 1/2 போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ப்ளஸ் காஸ் பை பை 3யோட ஸ்கொயர். ஸோ காஸ் இங்கே இருக்குது. பை பை 3ன்றது 60, அதுவும் 1/2 தான். அப்போ நம்ம இங்கேயும் 1/2ன்னு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் இருக்குது. டேன் பை பை 4. பை பை 4ன்றது 45. டேன் 45 டேபிள் வேல்யூ 1. அப்போ இங்கே நம்ம 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இது வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். ஆர்ஹெச்எஸோட வேல்யூ கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸ்கொயர் பண்ணும்போது 1ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இங்கே 4ன்னு கிடச்சிருக்கும். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1s are 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4. இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஆக்சுவலாக இது வந்து 1/1 அப்படின்னு அர்த்தம். டினாமினேட்டரில் 4 4 1 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் கண்டிப்பாக 4 தான் கிடைக்கும். ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால இந்த 1 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கேயும் ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால இங்கேயும் 1 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 1 தான் இருக்குது, ஆனால் எல்சிஎம் 4 வேணுன்றதுனால மேலேயும் கீழே மல்டிப்ளை 4 பண்ணியிருக்கணும். 1 4s are இங்கே 4 கிடைக்கும். எழுதியாச்சு. 1 + 1 2, 2 - 4 பண்ணால் நமக்கு -2 கிடைக்கும். நியூமரேட்டரில் -2 டிவைடட் பை 4. 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் -1/2ன்னு கிடச்சிருச்சு. அதுதான் உங்களுக்கு இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஹெச்எஸ் வேல்யூ ரிசீவ் ஆகுது. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ கிடச்சிருச்சுன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் பண்ணும்போது இந்த ஆங்கிள்லாம் பாருங்களேன். பை பை 6ன்றது உங்களோட 30 டிகிரி. பை பை 3ன்றது உங்களோட 60 டிகிரி. 7 பை பை 6ன்றது ஒரு ஸ்பெஷல் ஆங்கிள் கிடையாது. அப்போ நம்ம முதல்ல இந்த 7 பை பை 6ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் போகணும். இங்கே கொசிகன் 7 பை பை 6ஓட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ 7 பை பை 6ஐ எப்படி எழுதுறதுன்னா முதல்ல அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ கொசிகன் 7 பை பை 6ஐ கண்டுபிடிக்கணும். நம்ம 7 பை பை 6 அப்படின்றது 7 வந்து டினாமினேட்டரில் இருக்க நம்பர் கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. 7 பை அப்படின்னு இருக்குல்ல, நம்ம அதை வந்து 6 பை + 1 பைன்னு பிரித்து எழுதிக்கலாம். ஏன்னா 7 பை இப்படி பிரிக்க முடியும். டினாமினேட்டரில் இருக்க 6ஐ இதுக்கு ஒரு தடவை இதுக்கு ஒரு தடவை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த 6 என்ன ஆகிடும்? கட் ஆகிடும். அப்போ நம்ம இதை என்னென்னு எழுதிக்கலாம்னா கொசிகெண்ட் பை + பை பை 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட ரூல். இது வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்ற வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ இது வந்து 4 குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாருக்கும் பாசிட்டிவ் சைன் போடணும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனுக்கும் கொசிகெண்டும் தான் பாசிட்டிவ் சைன் எடுக்கணும். இப்போ இதில் பை + பை பை 6 அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது. பையன்றது எந்த ஆக்சஸோட ஆங்கிள்னு பாருங்கள். பையன்றது எந்த ஆக்சஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஆங்கிள் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் நோ சேஞ்ச் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ கொசிகன் வந்து கொசிகெண்டாகவே தான் இருக்கும். அப்போ கொசிகன் பை + பை பை 6ஓட வேல்யூ வந்து கொசிகெண்ட் பை பை 6ன்னு தான் நம்ம எழுதணும். எந்த சேஞ்சும் இருக்காது. இந்த பையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஆங்கிள்ஸ் கேட்டிருந்தால் மட்டும் நோ சேஞ்ச். இதே ஒய் ஆக்சிஸில் இருந்தால் இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம் யூஸ்வலாக. சரி, இதை எழுதியாச்சு. அப்போ இதோட சைன் என்னமா போடணும் அப்படின்னா, இப்போ பை + பை பை 6ன்றது பையை விட பெரிய ஆங்கிள். அப்போ பையை விட பெரிய ஆங்கிள் கண்டிப்பாக தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ கொசிகெண்டோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குன்றதுனால இங்கே நீங்கள் மைனஸ் போடணும். அப்போது கொசிகன் 7 பை பை 6ன்றது மைனஸ் கொசிகன் பை பை 6க்கு தான் சேம். நம்ம அதை தான் இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ மற்ற இதெல்லாம் டேபிள் வேல்யூலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருக்கோம். இந்த கொசிகன் ஸ்கொயர் 7 பை பை 6க்கு பதிலாக மட்டும் கொசிகன் 7 பை பை 6ஐ ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக மைனஸ் கொசிகன் பை பை 6 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன் மேம் இங்கே சென்டரில் போடாமல் இங்கே ஹோல் ஸ்கொயர் போடுறீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே ஸ்கொயர் இருந்தால் இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் போடணும்னு அர்த்தம். அதனால தான் இங்கே போட்டிருக்கோம். இதில் மைனஸ் இருக்கான ஸ்கொயர் பண்ணும்போது இது கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறி இருக்கும். இங்கே 2 இருக்குது. முதல்ல சைன் பை பை 6. சைன் பை பை 6ஓட வேல்யூ 1/2. அப்போ இங்கே 1/2 போட்டு ஸ்கொயர். இது மைனஸ் ஸ்கொயர் ஆகி ப்ளஸ் தான் ஆகிடும். கொசிகன் பை பை 6. கொசிகன் பை பை 6ஓட டேபிள் வேல்யூ 2. அப்போ இங்கே 2 ஸ்கொயர்னு எழுதணும். மல்டிபிள் பை கொசிகன் பை பை 6க்கு ஸ்கொயர். கொசிகன் பை பை 6ஓட வேல்யூ காஸ் பை பை 6ஓட வேல்யூ √3/2ன்னு கிடைக்குது. கொசிகன் பை பை 3ஓட வேல்யூ
பை பை cos pi by 3 ஓட வேல்யூ cos இங்க இருக்கு pi by 3ன்றது 60 1/2 அப்போ நம்ம இங்க 1/2 போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ உள்ள ஸ்கொயர் பண்ணிக்கோங்க 2 மல்டிபிள் பை 1 ஸ்கொயர் பண்ணா 1 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் இங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 மல்டிபிள் பை 1 ஸ்கொயர் பண்ணா 1 2 ஸ்கொயர் பண்ணா 4 இந்த 4 என்ன ஆயிருக்கும் கேன்சல் ஆயிருக்கும். இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆயிருக்கும். அப்போ இங்க ரிமைனிங் ஒரு 1/2 மட்டும் இருந்திருக்கும். இங்க ரிமைனிங் ஒரு 1 மட்டும் இருந்திருக்கும். 1/1 எழுதிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 1s are 1 1 2s are 2 எல்சிஎம் எடுக்கிறோம் டினாமினேட்டர்ல 2 அப்போ 3/2 அப்படின்னு கிடைக்குது. 3/2 தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன RHS ஓட வேல்யூ. அப்போ LHS நம்ம எடுத்தோம் RHS வேல்யூ கரெக்டாக ரீச் ஆயிருக்கு. LHS ஈக்குவல் டு RHSன்னு எடுத்து எழுதிருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3ல cot squared pi by 6 pi by 6 அப்படின்னா 30 அர்த்தம் டேபிள் வேல்யூ. இங்க pi by 6னாலும் 30 தான், இதுவும் டேபிள் வேல்யூ. ஆனால் 5 pi by 6ன்றது டேபிள் வேல்யூ கிடையாது, அதனால அதை மட்டும் நம்ம முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். கொசிகன் 5 pi by 6க்கு வேல்யூ வேணும். டினாமினேட்டரில் இருக்க டேர்மை வச்சு அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னு பாருங்க. 5 pi by 6 5 pi அப்படின்றத 6 pi மைனஸ் 1 பைன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்க 6 இதுக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் இப்படி பிரித்து எழுதிக்கோங்க. 5 pi by 6 இப்படி பிரிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இங்கே இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கொசிகெண்ட் இங்கே வந்து பை மட்டும் இருக்கும், இங்கே மைனஸ் 5 by 6 இருக்கும். அப்போ இதை பார்க்க 180 மைனஸ் சம் வேல்யூ, அதாவது 180 மைனஸ் தீட்டா மாதிரி இருக்குது. 180ன்றது எந்த ஆக்சிஸோட ஆங்கிள்? எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள். எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள்னா நோ சேஞ்ச். அப்போ கொசிகெண்ட்ன்றது கொசிகெண்ட்னே தான் வரும். அப்போ கொசிகெண்ட் 5 by 6 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ப்ளஸ் 5 by 6 மைனஸ் 5 by 6 பார்க்கறதுக்கு நம்ம இந்த குவாட்ரண்ட்டோட பேரை பார்க்கணும். பை மைனஸ் தீட்டா, அதாவது 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? கண்டிப்பாக 180 விட சின்ன ஆங்கிள் கண்டிப்பாக செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போகும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிகெண்ட்டும் பாசிட்டிவ் தான் எடுக்கும். அதனால இங்கே கொசிகெண்டோட வேல்யூக்கு பாசிட்டிவ் தான் போகணும். அப்போ ப்ளஸ் கொசிகெண்ட் 5 by 6 அப்படின்னு எழுதினோம். அதுதான் அதோட கரெக்டான ஆன்சர். இப்போ கிவன் கொஸ்டினோட எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். எல்ஹெச்எஸ்ல அவங்க கொடுத்துருந்த கொஸ்டின் வந்து cot squared 5 by 6 அப்படியே இருக்கட்டும், பிளஸ் இந்த கொசிகெண்ட் 5 pi by 6ன்றது டேபிள் வேல்யூ இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம இதை மாற்றிக்கிறோம். அதாவது கொசிகெண்ட் 5 by 6ன்னு எழுதிக்கலாம். பிளஸ் 3 டைம் tan squared 5 by 6 அப்படியே இருக்கட்டும். நான் 5 by 6ன்றது உங்களோட டேபிள் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் cot squared 30 இருக்கு, 5 by 6னா 30ன்னு அர்த்தம். டினாமினேட்டர்ல 6 இருந்தால் 30ன்னு சொல்லுங்க, டினாமினேட்டர்ல 3 இருந்தால் 16 சொல்லுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 5 by 6ன்றது 30 தான், அதாவது 180 6ஆல் டிவைட் பண்ணால் 30. cot 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ √3. அப்போ √3 போட்டு ஸ்கொயர் போட்டுக்கணும் இங்கே. அடுத்து கொசிகெண்ட் 5 by 6 கொசிகெண்ட் 30 டிகிரியோட வேல்யூ 2, அதனால ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஸ்கொயர் கொடுக்கல, அதனால இதை நம்ம ஸ்கொயர் பண்ண தேவையில்லை. 3 டைம்ஸ் tan squared 30 கொடுத்துருக்காங்க. tan 30யோட டேபிள் வேல்யூ 1/√3, அதனால 1/√3ன்னு அப்ளை பண்ணணும். ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கணும், இங்கே ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ √3 ஸ்கொயர் பண்ணால் √3 × √3 3 கிடச்சிருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. இந்த 3 இங்கே மல்டிபிள் இருக்குது, முதல்ல மல்டிபிள் தான் பண்ணணும், கண்டிப்பாக அந்த அடிஷன் பண்ண முடியாது. 3 மல்டிபிள் பை ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1s are 1 தான். √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஆகிடும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகி வரும்னு கூட சொல்லிக்கலாம். இது மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த 2 3 என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். ரிமைனிங் ஃபர்ஸ்ட் டேர்மில் 3, அடுத்து ஒரு 2, அடுத்து ஒரு 1 மட்டும் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 6 வருது. 6 தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னால் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக வந்தது, ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல பாருங்க, 2 sin squared 3 pi by 4 இருக்கு. 3 pi by 4 நம்மளோட ஸ்பெஷல் ஆங்கிள் இல்லை, ஸோ அதனால 3 pi by 4 வேலையை முதல்ல கண்டுபிடிச்சிக்க போகிறோம் நம்ம. ஸோ sin 3 pi by 4 கண்டுபிடிக்கிறதுக்கு sin இந்த 3யை டினாமினேட்டரில் இருக்க 4 வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி 4 pi மைனஸ் 1 pi அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 4 மைனஸ் 1 நமக்கு 3 கிடைக்கும். டினாமினேட்டரில் இருக்க 4 இவங்களுக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது sin pi மைனஸ் pi by 4. பைன்றது எந்த ஆக்சிஸோட ஆங்கிள்? எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள். எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் தான் ரேஷியோ நோ சேஞ்ச் ஆச்சு. அப்போ கண்டிப்பாக இதோட ஆன்சர் என்ன தான் வரும்? sin pi by 4ன்னு தான் கிடைக்கும். எழுதிடலாம். எழுதியாச்சு. இப்போ இதுக்கு ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா அப்படின்றத பார்க்கறதுக்கு sin pi மைனஸ் pi by 4ன்றது பையை விட சின்ன ஆங்கிள், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூ பாசிட்டிவ் தான். அப்போ சைனோட ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் வரும். அப்போ ப்ளஸ் sin pi by 4 தான் கரெக்ட். இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இப்போ எல்லாமே டேபிள் வேல்யூவில் இருக்குது. ஸோ இந்த 2 அப்படியே வச்சுட்டு sin 3 pi by 4 மட்டும் sin pi by 4னு மாற்றிருக்கு. வர எந்த சேஞ்சும் நம்ம பண்ணல. sin pi by 4னா 45ன்னு அர்த்தம். அப்போ sin 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/√2. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 1/√2 போட்டு ஒரு ஸ்கொயர் போடுங்க. ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்கு. cos 45 டிகிரி, cos 45க்கும் அதே 1/√2 தான். அப்போ இங்கே 1/√2 போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க.
ப்ளஸ் இங்கே ஒரு 2 கொடுத்துருக்காங்க. சீக்கண்ட் 60 டிகிரி. சீக்கண்ட் 60யோட டேபிள் வேல்யூ பாருங்கள். சீக்கண்ட் 60யோட டேபிள் வேல்யூ வந்து 2. அப்போ இங்கே 2 ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போனால் 1 1s are 1. √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் 2 டைம்ஸ் இங்கேயே ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனால் 1 1s are 1. √2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2 ஆயிருக்கும். மல்டிபிள் பை 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி 1 ஆயிருக்கும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 1 ஆயிருக்கும். ப்ளஸ் 4 2s are 8. 8 + 1 + 1ஓட வேல்யூ 10. 10 தான் உங்களுக்கு அவங்க ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்க வேல்யூ. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்தோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கிறதுனால நம்ம கரெக்டாக இதை ப்ரூவ் பண்ணிட்டதா அர்த்தம். ஸோ இப்படி எழுதி உங்களோட சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.